If the odds in favor of solving a problem are 3 to 4 and the odds against be solving the problem are 5 to 7, then the probability that the problem will be solved at least one of them is option A 5 by 21, option B 13 by 21, option C 15 by 21, option D 16 by 21. இப்போ இது வந்து போன படத்தில் நம்ம பார்த்தோம் will be solved or at least one வந்தால் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா P equal to 1 minus P1 into 1 minus P2. அங்கே லாஸ்ட் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா P3 வரை கொடுத்துருந்தேன், ஏன்னா 3 டேட்டா கொடுத்துருந்ததுனால P3 வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா in favor of solving a problem 3 to 4 இது ஒரு கேஸ். அடுத்தது and the odds against B solving the problem 5 to 7. மொத்தம் 2 கேஸ் இருக்குன்னா இங்கே வந்து P2 வரைக்கும் நான் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் P1 எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா ஃபேவர் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வேல்யூ டிவைட் பை ஃபஸ்ட்டு வேல்யூ இங்கே என்ன இருக்குது 3 டிவைட் பை ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம். இப்போ என்ன கிடைக்கும்னா 3/7. P2 அப்படின்னா என்னென்னா செகண்ட் வேல்யூ என்ன இருக்குது 7 7 டிவைடட் பை ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதுகிறோம் 5 + 7. ஸோ தட் இஸ் 7/12. நெக்ஸ்ட் நான் இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா P equal to 1 minus P1 3/7, 1 minus P2 7/12 equal to 1 minus நம்ம அதில் வந்து சிம்பிளை பண்ணோம்னா 7 minus 3 that is 4/7 into 12 minus 7 5/12. So that is 1 minus 20 divided by 84 equal to 84 minus 20 divided by 84 equal to 64 divided by 84. That is இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணோம்னா 16 divided by 21. Option D is the correct answer. Thank you.